ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன வைபவம் பக்தர்கள் அனுமதியின்றி நடைபெற்றது. இதையொட்டி காவிரியிலிருந்து புனித நீர் கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. கோயிலுக்குள் பக்தர்கள் அனுமதி இல்லை என்பதால் வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று இந்த நிகழ்வை கண்டுகளித்தனர். சென்னையில் கோவாக்சின் 2ஆம் டோஸ் செலுத்திக் கொள்ளாத 59,000 பேருக்காக இன்று முதல் 2 நாட்கள் சிறப்பு முகாம் துவங்கியுள்ளது. இந்த முகாமிற்காக 62,050 கோவாக்சின் தடுப்பூசிகள் அனைத்து தடுப்பூசி முகாம்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக அடையாறில் மட்டும் 3 இடங்களில் தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இப்பகுதியை பொறுத்தவரை 7,000 பேரில் 2,000 பேர் 2வது டோஸை செலுத்திக் கொண்டுள்ளனர். மீதமுள்ள 5,000 பேருக்கு இன்றும் நாளையும் தடுப்பூசி போடப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையங்களில் இன்று கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. கோவையில் 107 கொரோனா தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதுவரை மாவட்டம் முழுவதும் 7,84,202 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு தொகுப்பிலிருந்து 18,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதை அடுத்து 16,300 தடுப்பூசிகள் பிரித்தளிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கோவிஷீல்டு தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் இன்று செலுத்தப்படவில்லை. கரூரில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான முதல் மற்றும் 2ஆம் தவணை தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்று வரும் நிலையில் தாய்மார்கள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கஸ்தூரிபா தாய் சேய் நல விடுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் 200 தாய்மார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அத்துடன் கரூர் மாவட்டம் முழுவதும் இன்று 14 மையங்களில் 1,900 தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு தொகுப்பிலிருந்து கூடுதல் தடுப்பூசிகள் இன்று தமிழகத்திற்கு வர உள்ளன. ஜூன் மாதத்திற்கு கூடுதலாக 6,72,000 டோஸ் கொரோனா தடுப்பு மருந்துகள் இன்று வருகின்றன. அவை தேனாம்பேட்டையில் உள்ள மாநில சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகத்தில் இதுவரை மொத்தமாக 1,31,43,450 டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ளன. அவற்றில் நேற்று வரை 1,26,49,762 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,49,701 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு உள்ளது. சென்னை ஆலந்தூரில் சாலை பணிகளை முறையாக கவனிக்காத பெண் உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவிட்டுள்ளார். ஆலந்தூர் மண்டலத்தில் நடக்கும் சாலை பணிகள் மற்றும் மழைநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாநகராட்சி டெண்டரில் கூறியபடி பணிகள் நடக்கிறதா என்பதை கவனிக்காமல் இருந்த 160வது வார்டு பெண் பொறியாளரை அழைத்து விசாரித்த ககன்தீப் சிங் பேடி அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தென்சென்னை மண்டல துணை ஆணையருக்கு உத்தரவிட்டார். அமெரிக்கா இந்திய கடற்படைகள் இடையிலான கூட்டு பயிற்சி இந்திய பெருங்கடல் பகுதியில் தொடங்கியுள்ளது. ரொனால்ட் ரீகன் கெரியர் ஸ்ட்ரைக் குரூப் எனும் போர்க்கப்பல் குழுவுடனான பயிற்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெறும் இந்த பயிற்சியில் 4 விமானப்படை தளங்களிலிருந்து இந்திய விமானப்படை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஜாகுவார்கள், Su-39 MKI போர் விமானங்கள் மற்றும் வானிலேயே எரிபொருள் நிரப்பும் வசதி கொண்ட விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு உள்ளன. நாளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அழைப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. குலாம் நபி ஆசாத், தாராசந்த் மற்றும் குலாம் அகமது மிர் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது மற்றும் மாநில அந்தஸ்து வழங்குவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அரசின் உத்தரவின்படி இன்று முதல் 5 நாட்களுக்கு வைகை ஆற்றுப்படுகையில் தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. அணையின் சிறிய மதகுகள் வழியாக திறக்கப்பட்ட தண்ணீர் சீறி பாய்ந்து வெளியேறியது. அடுத்த 3 தினங்களில் தண்ணீர் படிப்படியாக குறைக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் ஒகேனக்கல் பகுதிக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை நிலவரப்படி 8500 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் 2 அணைகளில் இருந்தும் தற்போது 10,500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் இன்று மாலை நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் அதிகாரங்களை ஆணையரிடம் ஒப்படைக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கருணாகரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதத்தை ஏற்றுக்கொண்டது. அதிகாரிகள் நியமனம் என்பது அரசின் தனிப்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டது எனவும் நியமனத்தில் சட்டவிரோத இருந்தால் மட்டுமே நீதிமன்றங்கள் தலையிட முடியும் எனவும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மருத்துவ படிப்பில் ஈழத்தமிழ் அகதிகளின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது நிறைவேற்ற முடியாத கோரிக்கை அல்ல என்றும் அந்த கோரிக்கையை செயல்படுத்தும் அரசியல் துணிச்சல் தான் 20 ஆண்டுகளாக தமிழக ஆட்சியாளர்களுக்கு இல்லை எனவும் ராமதாஸ் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈழப்போரில் அனைத்தையும் இழந்து தாயகத்திற்கு மீண்டும் செல்ல முடியாமல் சென்றாலும் நிம்மதியாக வாழ முடியாத நிலையிலும் உள்ளவர்கள்தான் இன்னும் அகதிகளாக தமிழ்நாட்டில் தங்கியுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஈழத்தமிழ் அகதிகளின் வாரிசுகளின் மருத்துவ கல்விக் கனவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நனவாக்க வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் அருகே ரேஷன் கடையில் நிவாரண நிதி மற்றும் இலவச மளிகை பொருட்கள் வாங்க சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் குவிந்தனர். ரிஷிவந்தயம் அடுத்த கோமாலூரில் அரசு வழங்கும் இலவச மளிகை பொருள் தொகுப்பு இருப்பு இல்லாததால் கடந்த 5 நாட்களாக வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று மளிகை பொருள் கிராமத்திற்கு வந்திறங்கியதை அடுத்து இன்று காலை முதலே டோக்கன் பெற்றவர்கள் பெறாதவர்கள் வித்தியாசமின்றி சமூக இடைவெளியை பின்பற்றாமல் குவிந்தனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. மதுரை சோழவந்தானில் கார் மற்றும் மினி பேருந்துகளில் பேட்டரிகளை திருடி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சோழவந்தானில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், மினி பேருந்துகளில் தொடர்ச்சியாக பேட்டரிகள் திருடப்படுவதாக போலீசாருக்கு புகார் சென்றது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் சங்கக்கோட்டையை சேர்ந்த மருதுபாண்டி என்பவரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் பேட்டரிகளை திருடி வந்தது தெரியவந்ததை அடுத்து மருதுபாண்டியை கைது செய்தனர். தூத்துக்குடியில் ஆட்டோ ஓட்டுநர் மீது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடி பாலையாபுரம் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் ஆட்டோ வைத்து ஓட்டி வந்துள்ளார். தனக்கு சொந்தமான இடத்தில் புதியதாக வீடு ஒன்றினை கட்டி வந்துள்ளார். 2 மாதங்களாக புதிய வீட்டின் வேலைகள் நடைபெற்று வரும் நிலையில் சின்ன வேலைகளை தனசேகரனை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை புதிய வீட்டின் கட்டட வேலைகளை செய்து கொண்டிருந்த போது வீட்டின் சுவர் பகுதி இடிந்து தனசேகரன் மேலே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 263 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 4 பேர் உயிரிழந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1731 உயர்ந்துள்ளது. தற்போது 3058 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக 1,15,627 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பணப்பாக்கம் ஐயனார் கோவில் திருவிழாவில் பெண்களை கேலி செய்து கொண்டிருந்த 7 பேர் கொண்ட கும்பலை அதே பகுதியைச் சேர்ந்த அருள் குமரப்பன் என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அருள் குமரப்பன் மற்றும் அவரது மனைவியை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த புதுப்பேட்டை போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட வேல்ராஜ், விக்னேஷ், ஜெயஹிந்த் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான பாலமுருகன், ராஜி, சத்யராஜ், கோபி ஆகிய 4 பேரை தேடி வருகின்றனர்.
சிதம்பரத்தில் திருமண விழாவின் போது மணமக்களுக்கு அன்பளிப்பாக பெட்ரோல் வழங்கிய நிகழ்வு கவனத்தை ஈர்த்துள்ளது. சிதம்பரநாதன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தில்லை கணேஷ் மற்றும் சீர்காழியைச் சேர்ந்த துர்காதேவிக்கு சிதம்பரத்தில் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. இவர்களது திருமணத்திற்கு வந்த நண்பர்கள் திருக்குறள் உள்ளிட்ட புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினர். மேலும் நாள்தோறும் விலை உயர்ந்து வரும் பெட்ரோலும் 1 லிட்டர் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வியாண்டின் முதல் பருவத்திற்கான பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜூலை மாத இறுதியில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையான மாணவ மாணவிகள் பெற்றோருடன் வந்து பாடப்புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். ஊதிய ஒப்பந்தத்தை ஒரு கருவியாக போக்குவரத்து கழகங்கள் பயன்படுத்த முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையைச் சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற அரசு ஓட்டுநர் போக்குவரத்து கழகத்திற்கு செலுத்திய அபராத தொகையை திரும்ப செலுத்த தனி நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. இதை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பணியாளரிடம் வசூலித்த பணத்தை 12 வாரத்தில் திரும்ப வழங்க வேண்டும் எனவும் தவறினால் ஜூலை 20 முதல் 6% வட்டியுடன் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் மீண்டும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கடந்த 3ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் பின்னர் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ சாகுபடிக்காக பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 216 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அருகே 85 வயது முதியவர் மனைவியுடன் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்டூர் கிராமத்தில் வசித்து வந்த 85 வயது முதியவர் துரைசாமி கோசலை தம்பதி வீட்டிற்குள் இறந்து கிடந்துள்ளனர். தகவலின் பேரில் சென்ற தோப்பூர் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சொத்தை பங்கிட்டு கொடுத்ததில் முதியோருக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் இடையே தகராறு இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் அருகே வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலை ஒட்டிய மலை கிராமங்களில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புலியூர் கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 1 வாரமாக முகாமிட்டுள்ளன. இவை விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாகவும் தோட்ட வேலைக்கு செல்பவர்களை அச்சுறுத்துவதாகவும் கூறும் இந்த பகுதி மக்கள் காட்டு யானைகளை நிரந்தரமாக காட்டுக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சாத்தப்பாடி கிராமத்தில் கோவில் குடமுழுக்கு திருவிழா களை கட்டியது. 21ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய திருவிழாவின் இறுதி நாளான இன்று கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. மக்களுக்கு கற்பூரம் ஏற்றி காட்டப்பட்ட நிலையில் இசைவாதியங்கள் முழங்க அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கிடையே முதியவர் முதல் பெண்கள் குழந்தைகள் வரை ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். சமூக இடைவெளி முகக்கவசம் உட்பட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காற்றில் பறந்தது சமூக ஆர்வலர்கள் முகம் சுளிக்க வைத்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பணிக்கொடை வழங்காததை கண்டித்து சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமுண்டியில் உள்ள வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தினக்கூலி மற்றும் நிரந்தர பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகளாக பணிக்கொடை வழங்கப்படவில்லை என்பது புகாராக உள்ளது. தங்களுக்கு தர வேண்டிய பணிக்கொடை சுமார் 2 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் ஆனால் அதனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறி தொழிலாளர்கள் நுழைவு வாயில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் வருவாய்த்துறையினர் விற்பனையை நிறுத்தினர். புதிதாக கடை திறக்கப்பட்டதால் சலுகையாக 1 பிரியாணி வாங்கினால் 1 பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டது. இதனால் கடை திறந்ததும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சமூக இடைவெளியின்றி மக்கள் குவிந்தனர். இதை அறிந்த வருவாய்த்துறையினர் கடை உரிமையாளரிடம் சமூக இடைவெளியை கடைபிடித்து விற்பனை செய்ய அறிவுறுத்தினர். ஆனால் தொடர்ந்து மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் இருந்ததால் விற்பனையை நிறுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர். காரைக்கால் நல்லம்பல் பகுதிக்கு வந்த காவிரி நீரை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் நெல்மணி மற்றும் மலர் தூவி திறந்து வரவேற்றனர். இங்கு திறந்து விடப்படும் காவிரி நீரை பயன்படுத்தி திருநள்ளாறு, நெடுங்காடு, டிஆர் பட்டினம் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொள்ள உள்ளனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, காவிரியில் இருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய 7 TMC தண்ணீரை தமிழக அரசிடம் இருந்து கேட்டு வாங்குவோம் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காரைக்குறிச்சியைச் சேர்ந்த 26 வயது வீரமணிகண்டன் தனது காதலை ஏற்காததால் கைகளை கிழித்து தற்கொலைக்கு முயன்றார். பேக்கரியில் வேலை செய்து வரும் அவர் பெண் ஒருவரை உறுதலையாக காதலித்துள்ளார். அந்த பெண் காதலை ஏற்காத நிலையில் 30 அடி உயரமுள்ள மேல்நிலை நீர்த்தொட்டியில் ஏறி கைகளை கிழித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உணவு வழங்கி சமாதானப்படுத்தினர். பின்னர் தீயணைப்புத் துறையினர் மூலம் 2 மணி நேரம் போராடி மீட்கப்பட்ட இளைஞர் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இங்கு வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சந்தனக்கூடு திருவிழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி தர்கா வளாகத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பரவல் ஊரடங்கு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் அதிகாரங்களை ஆணையரிடம் ஒப்படைக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கருணாகரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதத்தை ஏற்றுக்கொண்டது. அதிகாரிகள் நியமனம் என்பது அரசின் தனிப்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டது எனவும் நியமனத்தில் சட்டவிரோதம் இருந்தால் மட்டுமே நீதிமன்றங்கள் தலையிட முடியும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தஞ்சை மாவட்டம் மணக்கரம்பையில் கடைக்குள் லாரி புகுந்ததில் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். மணக்கரம்பையில் உள்ள பைபாஸ் சாலையில் ஆரோக்கியராஜ் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கடை உள்ளது. இதில் செல்வம் என்பவர் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அதிகாலையில் தஞ்சை நோக்கி அதிவேகமாக சென்ற லாரி சிமெண்ட் கடைக்குள் புகுந்தது. இதில் செல்வம் உடல் நசுங்கி உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றிய நடுக்காவேரி போலீசார் திருவையாறு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களின் பெயர் பட்டியலை முதல்வர் ரெங்கசாமி இன்று காலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் முதல்வர் ரெங்கசாமியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து ஆசை பெற்றனர். இதனிடையே முதல்வரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் வரும் 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அளித்த பட்டியலில் பாஜக சார்பில் நமச்சிவாயம், சாய் சரவணன் பெயரும், என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் லட்சுமிகாந்தன் ஆகியோரது பெயர் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை கடைமடை ஏரிகளில் நீர்வரத்து இல்லாததால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதிராம்பட்டினம், மதுக்கூர் உள்ளிட்ட பட்டுக்கோட்டை கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகள் போதிய நீர் கிடைக்காமல் வறண்டு காணப்படுகின்றன. கல்லணையில் இருந்து 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டாலே நீர் வருவதற்கு 1 மாதம் ஆகும் நிலையில் தற்போது 700 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டுக்கோட்டை பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் பொதுமக்கள் போதிய நீரை திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். பாம்பன் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு 3 கப்பல்கள் பாம்பன் பாலத்தை கடந்து சென்றது. மும்பையில் இருந்து விசாகப்பட்டினம் செல்வதற்காக நேற்று 2 மிதவை கப்பல் வந்த நிலையில் இன்று பாம்பன் பாலம் திறக்கப்பட்டது. அதேபோல் நேற்று சென்னை காட்டுப்பள்ளியில் இருந்து கூடங்குளம் செல்வதற்காக வந்த கப்பலும் இன்று பாம்பன் பாலத்தை கடந்து சென்றது. இதனிடையே 30ஆம் தேதி முதல் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட உள்ள நிலையில் பாம்பன் தென் கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட சில படகுகள் பாம்பன் பாலம் வழியாக வடகடல் பகுதிக்கு இடம்பெயர்ந்தன. பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஆசிரியர்கள் 9:15 மணிக்குள் வருகை தர வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கல்வித்துறை அறிவுறுத்தலின் பேரில் முதன்மை கல்வி அலுவலர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் நடந்து வருவதால் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஆசிரியர்கள் காலை 9 மணி முதல் 9:15 மணிக்குள் பள்ளிக்கு வந்துவிட வேண்டும் என்றும் தாமதமானால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பள்ளிகளுக்கு வரும் மாணவ மாணவிகளை காத்திருக்க வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சாலைகளில் சுற்றித் திரிவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் தங்க குருநாதன் தலைமையிலான போலீசார் செஞ்சி சாலையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு சுகாதாரத்துறையினர் மூலமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வில் விலக்கு பெறுவதற்கு தமிழக பாஜக குரல் கொடுக்குமா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நீட் தேர்வுக்கு ஒருபுறம் தயாராக சொல்லும் அரசு மறுபுறம் விலக்கு கேட்பது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற வேண்டும் என்பதுதான் திமுக அதிமுகவின் நிலைப்பாடாக உள்ளது என்றார். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு கேட்கும் போது பாஜக குரல் கொடுக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், சட்டத்திற்கு உட்பட்டு விலக்கு கோரினால் ஆதரவு தெரிவிப்போம் என்றார். ஒன்றிய அரசு என அழைப்பது குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், ஒன்றியம் என்ற வார்த்தையை கேட்டு யாரும் மிரள தேவையில்லை என்றும், ஒன்றிய அரசு என சொல்வதை சமூக குற்றம் என நினைக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார். கூட்டாட்சி தத்துவம் அடங்கிய வார்த்தை என்பதால் ஒன்றிய அரசு என அழைப்பதாகவும் விளக்கமளித்தார். கோவை மாநகரை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், எல்லோருக்குமான அரசு என்று கூறி கோவையை மட்டும் புறக்கணிப்பதாக கூறினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், கோவை மாநகர் புறக்கணிக்கப்படவில்லை என்றும், கோவை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவர பிரதமரிடம் வலியுறுத்தியதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, கோவைக்கு எய்ம்ஸ் கொண்டுவர வலியுறுத்திய முதலமைச்சருக்கு நன்றி கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 20% உள் ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதை செயல்படுத்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து கொரோனா தொற்றை குறைக்க இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்பு தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நகராட்சி மாநகராட்சி திருத்த சட்ட முன்வடிவை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேருவும், ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் ஆகியோர் அறிமுகப்படுத்தினர். கொரோனா காரணமாக மறுசீரமைக்கப்பட்ட 9 மாவட்டங்களின் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் தேர்தல் பணிகளை திட்டமிட்டபடி நிறைவு செய்ய முடியவில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பணியில் உள்ள தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. நாளை இந்த சட்ட முன்வடிவு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. நிதிநிலை சீரான பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய கலசப்பாக்கம் எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தேர்தல் வாக்குறுதியின்படி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை என கூறினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், ₹9.48 இருந்த பெட்ரோல் வரியை ₹21.48 பாஜக அரசு உயர்த்தியதாக கூறினார். மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய 50,000 கோடி ரூபாய் வரியை கொடுக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். எனவே நிதிநிலை சீராகும் போது தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான வரி குறைக்கப்படும் என நிதியமைச்சர் உறுதியளித்தார். காவலர் தாக்கியதில் வியாபாரி முருகேசன் உயிரிழந்த விவகாரத்தில் தவறு செய்தது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஏத்தாப்பூர் அருகே போலீசார் தாக்கியதில் முருகேசன் உயிரிழந்த சம்பவத்தில் 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதோடு வீட்டில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், விரிவான விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் கடை திறப்பு குறித்த கேள்விக்கு புள்ளி விவரத்துடன் விளக்கமளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, அரசு மீது தவறான தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்றார். சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியதாகவும், தற்போது டாஸ்மாக் கடைகளை திறந்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த ஆட்சியில் கொரோனா பாதிப்பு 4% இருந்தபோது டாஸ்மாக் கடையை திறந்ததாகவும், டாஸ்மாகை திறக்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி வந்தது அதிமுக அரசு என்றும் கூறினார். கடந்த 14ஆம் தேதி டாஸ்மாக் திறந்தபோது 5.4% இருந்த கொரோனா பாதிப்பு 22ஆம் தேதி 2.8% சரிந்துள்ளது என்றும் விளக்கமளித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என சட்டப்பேரவையில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி பேசினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும், இது தொடர்பாக பிரதமரை சந்தித்த போதும் முதல்வர் பேசியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வில் இருந்து உறுதியாக விலக்கு பெறுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாக முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற சட்ட ரீதியாக முயற்சித்து வருவதாகவும், ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. ராஜன் தலைமையிலான குழு அளிக்கும் பரிந்துரையின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உடனே முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு கண்டிப்பாக துணை நிற்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களின் பெயர் பட்டியலை முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். இதனிடையே முதல்வரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், வரும் 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். ரசிகரின் ஆசையை நிறைவேற்றி வைத்த கமல்ஹாசன் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். கனடாவில் வசித்து வரும் கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான சாகெத் மூளையில் புற்றுநோய் ஏற்பட்டு அதற்கான சிகிச்சையில் உள்ளார். எப்படியாவது கமலுடன் பேசிவிட வேண்டும் என்ற இவரது ஆசையை அறிந்த கமல் வீடியோ காலில் சென்று பேசியுள்ளார். ரசிகனின் ஆசையை நிறைவேற்றிய கமலின் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. ஐயோ விஸ்வரூபம் பார்த்தேன். I cannot forget. I never named him Nirmani. No. எப்படி? யாருமே தெரியல. Not even get credit. This is a surprise for you, Sakib. Thank you so much. What a surprise. What a wonderful surprise. இரண்டாம் தவணை 2000 ரூபாய் மற்றும் மளிகை பொருள் தொகுப்பை நாளை மறுநாளுக்குள் விநியோகித்து முடிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது இரண்டாம் தவணையாக 2000 ரூபாய் மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி முதல் இவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் நாளை மறுநாளுக்குள் விநியோகத்தை முடிக்க வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஆசிரியர்கள் 9:15 மணிக்குள் வருகை தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கல்வித்துறை அறிவுறுத்தலின் பேரில் முதன்மை கல்வி அலுவலர்கள் வெளியிட்ட அறிக்கையில், பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை பணி நடந்து வருவதால் தலைமை ஆசிரியர் மற்றும் பிற ஆசிரியர்கள் காலை 9 மணி முதல் 9:15 மணிக்குள் வந்துவிட வேண்டும் எனவும், தாமதமானால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிகளுக்கு வரும் மாணவ மாணவிகளை காத்திருக்க வைக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் இருந்து மீண்டும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தால் கடந்த 3ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் பின்னர் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ சாகுபடிக்காக பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 216 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதை ஒட்டி 2 பஞ்சாயத்துகளில் மும்மடங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதுகுறித்து பாலக்காடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு தலைவருமான மிருண்மயி ஜோஷி வெளியிட்ட அறிக்கையில், பாலக்காடு மாவட்டம் பரளி, பிராகிரி ஆகிய பகுதிகளில் மும்மடங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும், எந்த வகையான கொரோனா பாதிப்பு என கண்டறியும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை மேலும் 5 மாதம் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதனால் 81 கோடியே 35 லட்சம் பேர் பயனடைவர் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மொத்த விநியோக செலவையும் ஏற்றுக்கொள்வதால் மத்திய அரசுக்கு 67,266 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
இந்த திட்டத்திற்கு இன்று பிரதமர் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஜனசங்க நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அவரது உருவப்படத்திற்கு மாநில தலைவர் எல் முருகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், ஊரடங்கில் பல நிறுவனங்களும் செயல்படாமல் இருக்கும் நிலையில் ஏன் மின்வெட்டு இருக்கிறது என முதலமைச்சர் தெளிவான விளக்க அறிக்கை தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரின் அதிகாரங்களை ஆணையரிடம் ஒப்படைக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரியலூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கருணாகரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதத்தை ஏற்றுக்கொண்டது. அதிகாரிகள் நியமனம் என்பது அரசின் தனிப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டது எனவும், நியமனத்தில் சட்டவிரோதம் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் தலையிட முடியும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக 4 மஞ்சள் சந்தைகளும் கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் மூடப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின்படி மஞ்சள் ஏல மையங்களுக்கு அரசு அனுமதி அளித்தது. விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு ஏலம் நடைபெற்றது. மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு 6,500 முதல் 7,500 ரூபாய் வரை ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.